ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் மணிமங்கலத்தில் தான் இந்த சைட் இருக்குது. இது 5 BHK ஹவுஸ் இன்டீரியர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சைட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இறங்கியிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்டீரியர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரேம் பீஸு எல்லாமே இருக்குது இங்கே. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ சைட்டு இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த சைட்டில் வால் டைல்ஸ் எல்லாமே போட்டாச்சு. கேஸ் பைப்பிங்கு அண்டு ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட்டு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெடியாக இருந்ததுன்னா நம்ம சைட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது பேண்ட்ரி கிச்சன். இங்கே கீழே பேஸ் யூனிட் அண்டு லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்குது. இது அந்த ஒரு பெட்ரூமோட இதுதான் இது பார்க்குறோம். நம்ம இங்கே கடப்பா ஸ்லாபோடு இருக்குது. வார்ட்ரோபு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் அண்ட் லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் வரும். ஸோ இது ஒரு பெட்ரூமில் இந்த மாதிரி இருக்குது. அதோட என்ட்ரன்ஸ்லேயும் அதே இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமு. இதில் கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் பாக்ஸ் டைப்பில் தான் வருது. 3 வார்ட்ரோப் பாக்ஸ் வருது. இங்கே மேலே லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹால். இது ஸ்டேர் கேஸுக்கு பக்கத்துலேயே பேக் பேனலிங் வச்சுட்டு டிவியோட பேஸ் யூனிட்டு டால் யூனிட் வச்சு இந்த டிசைன் வரப்போகுதுங்க. இது இன்னொரு பெட்ரூமு கடப்பா ஸ்லாபோடு இருக்குது. இதில் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸோட தான் வருது. நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கார்கஸை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான கார்கஸு. இது வால் யூனிட்டு. வால் யூனிட்டில் எல் கார்னர், அதாவது கார்னர் யூனிட்டாக வால் யூனிட்டில் ஒரு யூனிட் வருது. பேஸில் பார்த்தீங்கன்னா பேஸில் 2 சைடு கார்னர் யூனிட் வருது. ஸோ இது எல்லாமே 18 mm திக்னஸில் தான் இருக்குது. இந்த வீட்டில் நம்ம 12 mmல பேக் பேனலிங் போட்டிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. எனக்கு 12 mmல தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் அதுக்குண்டான ரேட்டில் தான் இங்கே வரும் 12 mm. நார்மலாக 6 mm தான் பேக் பேனலிங் வரும். இங்கே 12 mmல பேக் பேனலிங்கோட கேட்டிருக்காரு கஸ்டமரு. இது கிச்சன் வால் யூனிட்டு ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாமே தனித்தனியாக பேனல்ஸாக வந்துடும். பேனல்ஸ் எப்படி வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு என்னென்ன சைஸஸ் எல்லாம் தேவையோ அந்த சைஸ் எல்லாம் நம்ம மெஷர்மெண்ட்டு கொடுத்து பேனல்ஸாக கட்டிங் ஆகிட்டு நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து ரெடி ஆகிட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே அசம்பிள் பண்ணி இங்கே வாலில் பேஸ் யூனிட்டில் இதெல்லாம் ஃபிக்ஸிங் பண்ணலாம் நம்ம. ஸோ இது வால் யூனிட்டில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு வால் எல் ஷேப்பில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட்டில் இருக்கிறது எல்லாமே அசம்பிள் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒயிட்டில் தான் வரும் கார்கஸ்ஸு. இந்த ஒயிட்டில் கார்கஸ் வருதுன்னா டோரோட கலர்ஸ் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்துடும். டோர் கலர் எல்லாமே இவங்க லைட் கலராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கஸ்டமர்ஸு. ஸோ இது நம்ம கிச்சன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. இந்த கிளைண்ட்டு என்ன மாதிரிலாம் வரணும் பிளான் பண்ணிவிட்டு எங்கே எந்தெந்த யூனிட் வருது, ஸ்டவ் எங்கே வருது, சிங்க்கு எங்கே வருது, ஸோ அதோட ப்ளக் பாயிண்ட் எங்கே வைக்கலாம், சிங்க்குக்கு அவுட்லெட்டு இன்லெட்டு இதெல்லாம் எங்கே வைக்கலாம், சிம்னியோட அவுட்லெட் எங்கே வைக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட கஸ்டமர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதுதான் கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன். அதாவது பேஸில் பாக்ஸ் டைப் எல்லாமே பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கிரனைட் போடுவாங்க. ஸோ அப்படி போகிறதுக்கு பேர் தான் மாடுலர் கிச்சன். சிலதில் அதாவது ஃப்ளாட்ஸ் டைப்லாம் இருக்கும். ஃப்ளாட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்சிசி ஸ்லாபை போட்டு மேலே கிரனைட் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே சில பேர் ஃப்ரேம் வித் ஷட்டர் தான் போடுவாங்க. அது மாடுலர் கிச்சன் சொல்லுவாங்க. அது மாடுலர் கிச்சன் கிடையாது, செமி மாடுலர் கிச்சன் அது. ஸோ இது கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சனு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வார்ட்ரோப் பாக்ஸஸ் எல்லாமே ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்லேயும் வார்ட்ரோபோட பாக்ஸஸ் எல்லாமே ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே 18 mm திக்னஸில் தான் நம்ம பண்ணுறோம் ப்ளைவுடு. இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ஏரியாவும் BWR வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுடில் தான் பண்ணுறோம். அதாவது கிட்ப்ளை பிராண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸுக்கு சைடு சப்போர்ட்டுக்கு டீக்குட்டில் வெர்டிக்கல் சப்போர்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். அதில் பாலிஷ்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதில் கிச்சன் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் டைப்பில் இது தேவைப்படுது. இது பேனலிங். அது இங்கே கிச்சனில் பேஸில் பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸஸ்ஸு, அதாவது 4 inches 6 inches இந்த மாதிரி டைப்பில் டேண்டம் பாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. வால் யூனிட்டில் ஷெல்ஃபெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸிங்கி போட்டிருக்கோம். இது
பேண்ட்ரிக் ஏரியாவில் லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ், பேஸில் வந்து ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பெட்ரூம்லேயும் வந்து கடப்பா ஸ்லாப் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாலையும் இது ஃப்ரேம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தில் மாடம்பாக்கத்தில் இருக்குது நம்மளோட ஃபேக்ட்ரி. நம்மளோட ஃபேக்ட்ரியோட ப்ரைஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 550 per square feet ரேட்டு. இது ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ், இதுக்கு தான் இந்த ரேட் வரும். அதாவது பாக்ஸ் டைப்பாக இருந்ததுன்னா 1000 rupees வரும். அதே வந்து வாட்டர் ப்ரூஃப் டைப்பில் வார்ட்ரோப் பாக்ஸஸ் எல்லாம் இருந்ததுன்னா 1200. இது எல்லாமே வந்து 18 mm திக்னஸ்ஸு, 2 சைடும் வந்து லேமினேட் ஃபினிஷ்டு. கலர் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணலாம்னோ நம்ம பண்ணலாம். விர்கோ, க்ரீன் லேமு, மெரினோ, இதெல்லாமே நம்ம பிராண்டட் எல்லாமே பண்ணுறோம். நம்ம வந்து இன்டீரியர் கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பு, மாடுலர் கிச்சனு, டிவி யூனிட்டு, பூஜா யூனிட்டு, ஷூ ரேக்கு, அதாவது நெட்லானு, மஸ்கிட்டோ நெட்லானு, இந்த ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இமிடியேட்டாக கோட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்மக்கிட்ட கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்காவது இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் என்கிட்ட பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் எந்த இன்டீரியரில் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதாவது இந்தந்த பாயிண்ட்ஸு, எங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைக்கணும், அதாவது ப்ளம்பிங் இது வந்து இன்லெட்டு அவுட்லெட்லாம் எங்கே வைக்க போகிறோம், சிங்க்கு நம்மளுது எங்கே வரப்போகுது, சிமினியோட அவுட்லெட் எங்கே வரப்போகுது, சிமினி வந்து எவ்வளோ செக்ஷன் பவரில் வாங்கலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே இன்டீரியர் பண்ண போகிறீங்களோ அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது பெட்ரு. ஸோ அதே மாதிரி சில வீடுங்களில் வந்து கிச்சன் மேடையோட ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருவாங்க, தெரியாது. இது நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பீங்க ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குன்றது. இதெல்லாம் முன்னாடியே பேசிட்டிங்கன்னா இன்டீரியரில் வரவங்க வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கிளியராக இருக்கும், ஃபினிஷிங் வந்து க்ளீனாக இருக்கும் அது. ஸோ அதுக்காக தான் இது சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் போட்டாச்சு. அது எதுக்குன்னா கீழே வந்து இன்வெர்டர் வரப்போகுது, அதுக்காக. இது வந்து பூஜா யூனிட்டோட டோரு சிஎன்சி கட்டிங்கில் பண்ணியிருக்கோம். ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்கோம். ப்ளைவுட் வித் லேமினேட்டடு சிஎன்சி ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி மாடல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிஎன்சியில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பூஜா யூனிட்டுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸு நிறைய விதமானது இருக்குது. இவங்க செலக்ட் பண்ண மாடல் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஸ்டடி டேபிள் இங்கே வருது. ஸ்டடி டேபிள் பக்கத்தில் வந்து வார்ட்ரோபு, அதாவது வார்ட்ரோபோட டோரு, மேலே வந்து லாஃப்ட்டுக்கு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸோடு இருக்குது. இவங்க செலக்ட் பண்ணியிருக்க கலர் இந்த மாதிரி லைட் கலரு. கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே போகும்போது லூவரோட இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது டபிள்யூபிசி பேனல், இது டபிள்யூபிசி பேனலில் லூவர் போட்டுட்டு சைடில் வந்து ப்ளைவுட் வித் லேமினேட்டரில் பேனலிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கிச்சன் எல்லாமே ஹை கிளாஸி ஃபினிஷிங் லேமினேட்டடு. ப்ரொஃபைல் ஹேண்டிலு, இது ப்ரொஃபைல் ஹேண்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபினிஷிங்கில் இருக்கும். அலுமினியமில் மேலே பவுடர் கோட்டட் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபைல் ஹேண்டிலு. இங்கே கிச்சனில் மட்டும் இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட்டு, பெட்ரூம் இதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஹேண்டில்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூமில் டோர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. லாஃப்ட்டு ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு. இங்கே வந்து பேஸில் இருக்கிறதும் வந்து வார்ட்ரோபுக்கு வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு. இது சிஎன்சியோட டிசைன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபேக்ட்ரி ஃபினிஷில் தான் ரெடி ஆகிட்டு வருது. நம்மளோட ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் வந்து இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ். இதுலேருந்து வந்து பார்கெயின் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ வந்து நான் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து எல்லாமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெடியாக இருக்குது. வார்ட்ரோப் டோர், இது வார்ட்ரோப் டோரு வித் ஹேண்டில்ஸோடு இங்கே ரெடி பண்ணி போட்டாச்சு. இந்த வீடு வந்து ஷிஃப்டிங் ஆகி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்திருக்க வீடியோ தான் இது. இந்த பெட்ரூம்லேயே வந்து 2 வார்ட்ரோப் இருக்குது. இந்த சைடில் ஒன்று, அந்த சைடு ஒன்று. ஸோ லாஃப்ட்டில் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸும் போட்டிருக்கோம். இது வந்து அதாவது வாஷ் பேஷன். இது அதில் மேலே ட்ராயரு, கீழே வந்து 2 டோரு. இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வார்ட்ரோபு, மேலே வந்து லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸும் இருக்குது. டோட்டலாக இந்த வீடு பார்த்திங்கன்னா 5 BHK. இது வந்து மணிமங்கலத்தில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய சைட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கோட்டு கொடுத்துருவோம்.
அதாவது நீங்கள் அதாவது பட்ஜெட்டில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் கடப்பா ஸ்லாபோ இல்லை கிரனைட்டோ உள்ளே போட்டுட்டு நீங்கள் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் பண்ணிங்கன்னா பட்ஜெட் வந்து உங்களுக்கு கம்மியாக முடியும். சில பேருக்கு வந்து இல்லை எனக்கு ஃபினிஷிங் வந்து எல்லாமே நீட்டாக பாக்ஸ் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடம் வந்து ஃப்ரீயாக விட்டுருவீங்க, கடப்பா ஸ்லாப் போட வேண்டியதில்லை. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மேலே வந்து டோர் மட்டும் ஃப்ரேம் போட்டு டோர் மட்டும் போட்டுடலாம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க இவங்க. ஸோ அதுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் கிரில்லு எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் வச்சுருக்கோம். அதாவது சிங்க் ஏரியாவில் வைக்கலாம், அப்புறம் வந்து சிலிண்டர் வர இடத்துல வைக்கலாம், அப்புறம் வந்து இன்வெர்ட்டர் வருது. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வைக்கலாம். அதே மாதிரி சிம்னி வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக எக்ஸ்டர்னல் வாலில் வந்து சிம்னியோட அவுட்லெட் போதுன்னா உங்களுக்கு தேவையான செக்ஷன் பவரில் சிம்னி வாங்கிக்கலாம். சில பேருக்கு வந்து எல்லு டைப்பில் இங்கே ஒரு பெண்டு அங்கே ஒரு பெண்டு அந்த மாதிரி போவோம். அப்படி போகிற இடத்துல 1200 RPM அந்த மாதிரி ஸ்பீடில் இருக்கிற சிம்னி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பவர் வந்து சக்ஸ் பண்ணி வெளியில் அனுப்பும். ஸோ அதனால் வந்து சிம்னியும் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட இன்டீரியர் பண்ண போகிறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுக்குங்க. ஸோ அதனால் இந்த வீட்டில் வந்து 1000 RPMல தான் இது வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது இன்னொரு பெட்ரூமில் வந்து டோர்ஸ் எல்லாமே போட்டாச்சு, அதில் மிரரும் அங்கே போட்டாச்சு, ட்ரெஸ்ஸிங் மிரர் இது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூமு, அப்படியே ஒரு மாடுலர் கிச்சனும் இங்கே தான் இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி தேவைப்படுதோ இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கோட்டும் கொடுத்துருவோம். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த 5 BHK ஹவுஸ் இன்டீரியரோட வீடியோ வந்து இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.